வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி ஈஸியாக வைக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி வேக வைக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு கூடயே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், நாட்டுக்கோழி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம நாட்டுக்கோழி குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அது கூடயே ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லி, 10 வரமிளகா, கொஞ்சமாக பட்டை, ஒரு 5 பீஸ் கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், இது கூடயே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு சீரகம், 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு, ஃபைனலாக ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு சோம்பு. நம்ம போட்டிருக்கிற பொருள் எல்லாம் ஆயிலில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனோடனே ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், வெங்காயத்து கூடயே ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி. வெங்காயம் பாதி வணங்கினோன்னே ஒரு கை அளவுக்கு தேங்காய், ஒரே ஒரு தக்காளி. இப்போது நம்ம போட்டிருக்கிற பொருள் எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வந்தோன்னே இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நாட்டுக்கோழி ஒரு 70% குக் ஆனோடனே நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போது குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக மல்லியும் கருவேப்பிலும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சிக்கன் தண்ணி குழம்பு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.